ஹாய்ங்க, வெல்கம் டு பட்ஸ் குக்கிங். நம்ம இன்றைக்கி கிறிஸ்பியான முசுமுசுக்கை இலை முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி 2 டம்ளர் அரிசியை 4 மணி நேரம் ஊற வச்சுருக்குறேங்க. ஒரு கைப்பிடி முசுமுசுக்கை இலை எடுத்துருக்குறேங்க. இதை ரெண்டையும் கிரைண்டரில் நல்லா அரைச்சிக்கலாங்க. கூடவே உப்பு சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நைஸாக இருக்கணும். இனி இதையெல்லாம் எடுத்துக்கலாங்க. இனி இது கூட 2 டம்ளர் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. அரிசி 2 டம்ளர் எடுத்தங்க, அதே அளவுக்கு கடலை மாவு 2 டம்ளர் எடுத்துக்கலாம். ஓமம் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. கையில் நல்லா தேய்ச்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எள்ளு 1 ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தண்ணி ஆட் பண்ண வேண்டியது இல்லைங்க. அப்படி ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சூடு பண்ண எண்ணெயை 1 கரண்டி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் கடலை எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்கும், பார்த்து கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், இப்படி இருக்கணும். இனி கொஞ்சமாக எடுத்து முறுக்கு அச்சில் போட்டுக்கலாங்க. இனி அரிகரண்டையில் எண்ணெய் விட்டுட்டு அதிலையே புழிஞ்சுட்டு அதில் சேர்த்திக்கலாங்க. இனி திருப்பி விட்டுக்கலாங்க. முசுமுசுக்கை இலையில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. முசுமுசுக்கை இலை நெஞ்சு சளியை கரைக்குங்க. கண்டிப்பாக இதை ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.